வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித ரங்கி பண்டாரவின் மகன் கைது. இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. உலக பொருளாதார மாநாட்டில் ஐக்கிய நாடுகளின் துணை செயலாளரை சந்தித்த ஜீவன் தொண்டமான். மன்னர் மடு வீதியில் விபத்து, சம்பவத்தில் ஒருவர் பலி. அதிகரித்த இலங்கை ரூபாவின் பெறுமதி மத்திய வங்கி அறிவிப்பு. அத்தியாவசிய வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டாராவின் மகன் ஜசோத ரங்கே பண்டார வாகன விபத்து ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கருவல கஸ்வெவ 7ஆம் தூண் மியோயாவிற்கு அருகிலுள்ள அலிமங்கட பிரதேசத்தில் அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்து புத்தளமாதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கருவல கஸ்வெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடொன்றின் பொருளாதாரத்தை தயார்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவும் நாட்டுக்குள் பொருளாதார நிலைமையை ஏற்படுத்த தவறியிருந்தால் இலங்கையும் வங்குரோத்து நிலையில் இருந்திருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை தற்போது முதல் படியை எடுத்துள்ளது. இதன்படி இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது. தற்போது பொருளாதார மாற்ற சட்டத்தை நிறைவேற்றி அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். எனினும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அந்த செயல்முறையை செய்வது கடினமாகும். எனவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய இலங்கை காலநிலை மாற்ற மாநாட்டில் முன்மொழிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் துணை பொதுச் செயலாளர் அமினா முகாமை நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சீனாவின் டெல்லியின் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் இன்று கலந்து கொண்ட போதே குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது இருவருக்கும் இடையில் பல்வேறு வகையான கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன. இதன்போது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிக்கையில், நிலையான அபிவிருத்தி இலக்குகளின் வடிவமைப்பாளராக உள்ள அமினா முகமதின் நேர்த்தியான மற்றும் சிறந்த உலகிற்கான குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்புகள் எனக்கு மிகவும் உந்து சக்தியை அளிக்கின்றது. இலங்கையில் எமக்கு உள்ள சவால்கள் மற்றும் எமது பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் மற்றும் பெருந்தோட்ட சமூகம் உட்பட மிகவும் பின்தங்கிய சமூகங்களின் தற்கால நிலைப்பாடு தொடர்பான நிகழ்நிலைகளை இந்த சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டேன். மேலும் வறுமையை குறைப்பதற்கும் சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் நிலையான அபிவிருத்தி இலக்குகளின் சாதனைகளை விரிவாக கண்காணிப்பதற்கும் துணை பொதுச் செயலாளரின் அலுவலகத்துடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன் என கூறியுள்ளார். வடக்கின் மீளெழுச்சி திட்டங்களுக்கு ஜப்பானின் துறைசார் அறிவு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலைய தொண்டர் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களுக்கும் ஆளுநர் செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாரிய அளவிலிருந்து ஜப்பான் மீண்டெழுந்து வர காரணமாகிய அறிவு வடக்கின் மேலெழுச்சி திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என ஆளுநர் தெரிவித்தார். தொழில்நுட்ப அறிவு, திறன் அபிவிருத்தி, மனிதவள முகாமைத்துவம் உள்ளிட்ட விடயங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். விவசாயம், கல்வி, டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, நிதி முகாமைத்துவம், ஊட்டச்சத்து திட்டங்கள், விசேட தேவையுடையோருக்கான கல்வி உள்ளிட்ட விடயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தமது அமைப்பு தயாராக உள்ளதென தெரிவித்து JICA அமைப்பின் பிரதிநிதிகள் அவற்றிற்கு ஆளுநரின் பூரணமான ஒத்துழைப்பு அவசியம் தேவைப்படுவதாக கூறினர். திண்மக்கழிவு முகாமைத்துவம், பிளாஸ்டிக் அற்ற சூழலை உருவாக்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளையும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதற்காக ஜப்பான் நாட்டிலிருந்து துறைசார் அனுபவமிக்க தொண்டர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு வரவழைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். அக்டோபர் மாதத்தில் நாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியை வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது.
விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் கார்கள், வேன்கள், கெப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆனால் முதலில் 1000க்கும் குறைவான என்ஜின்கள் திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நாட்டில் சிறிய அளவிலான டாலர்கள் மட்டுமே செலவிடப்படும் வகையில் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தாலும் தற்போதைய சந்தை விலையில் வாகனங்களை விற்க முடியாது என்றும், ஜப்பானில் 20 லட்சம் ரூபாவிற்கு விற்கப்படும் காரை இலங்கையில் அனைத்து வரிகளுடனும் குறைந்தது 60 லட்சம் ரூபாவிற்கு விற்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கான கால அவகாசம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை வாகன இறக்குமதியாளர்களுக்கு அறிவிக்கவில்லை எனவும், வாகனங்களுக்கு 300% வரி விதிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மடு பிரதேச செயலாளர் பகுதியில் உள்ள 2ஆம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் மற்றைய நபர் காயங்களுடன் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மடு ஜோதிநகர் 2ஆம் கட்டை பாலத்தின் அருகில் விபத்துக்கு உள்ளாகியதில் 35 வயதுடைய நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மன்னார் பெரியகமம் பிரதேசத்தில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தர் என தெரிய வருகின்றது. காயமடைந்தவர் முருங்கன் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் பண்டி விரிச்சான் பகுதியை சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 6 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 7.3% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த மே மாதத்தில் மாத்திரம் ரூபாவின் பெறுமதி 1.7% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒருவருக்கு சொந்தமான வீட்டை வாடகைக்கு விடும்போது அந்த வீட்டை வாடகைக்கு எடுப்பவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதனை கண்டறியும் பொறுப்பு உரிமையாளருக்கு இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆடம்பர வீடுகளில் தங்கியிருந்து நிகழ்நிலை சூதாட்டத்தில் ஈடுபட்டு நிதி மோசடியில் ஈடுபட்ட 137 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பலர் வீடுகளை வாடகை அடிப்படையில் வாங்கி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளமையும் பல்வேறு குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகள் தொடர்பில் சட்ட அதிபரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிகால் தல்துவ மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தொடர்பில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டமை குறித்து தடயவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக தரப்பினர் மற்றும் கப்பலின் உள்ளூர் முகவர் ஆகியோருக்கிடையே பரிமாறப்பட்ட மொத்தம் 75,927 மின்னஞ்சல்களில் இருந்து சுமார் 64,706 மின்னஞ்சல்கள் அளிக்கப்பட்டதாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. குறித்த கப்பலானது 2021 மே மாதம் 20ஆம் திகதி அன்று தீயினால் எரியுண்டது. இந்நிலையில் 2021 மே மாதம் 10ஆம் திகதி முதல் மே மாதம் 21ஆம் திகதிகள் வரையிலான மின்னஞ்சல்கள் பிரதான தளத்தில் இருந்து அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த குற்றம் தொடர்பில் பரந்த அளவிலான தடயவியல் ஆய்வை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கான உண்மை தகவல்களை மறைக்க தரவுகள் நீக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம் என நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு ஆகஸ்ட் 6ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். குறித்த கப்பல் தொடர்பில் தற்போது பிணையில் உள்ள சந்தேக நபர்கள் அனைவரையும் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குருவிட்ட சிறைச்சாலையில் உள்ள 2 கைதிகள் சட்ட நடவடிக்கைகளுக்காக வரக்காம்புல தொல்கிரிய நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது தப்பிச் சென்றுள்ளனர்.
இந்த சந்தேக நபர்கள் கைவிலங்குகளுடன் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கண்டுபிடிக்க வரக்காபொல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர்களில் ஒருவர் கோணபொல பிரதேசத்தை சேர்ந்த ரொஷான் அசங்க கந்தப்பா எனவும் மற்றைய சந்தேக நபர் ஹொரண தவுலுகலவத்தையை சேர்ந்த ஜேடி சன்ன பிரபோத எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் 24 மற்றும் 29 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்களுக்கு பெல்மடுள்ள அத்தனகல்ல ஹொரண வரக்காபொல ஆகிய நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களை தேடும் விசாரணைகளுக்காக போலீஸ் மோப்ப நாய்களின் உதவியும் பெறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தலாய் அக்போபுர பிரதேச மினிபுர பகுதியில் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் தோட்டங்களை சுற்றி யானை வேலிகள் இல்லாத காரணத்தால் தினமும் காட்டு யானைகள் வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலையில் 8க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தென்னை, வாழை, மரவள்ளி கிழங்கு போன்ற பயிர்களை நாசம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்பட்ட நீர்க்குழாய்களையும் சேதப்படுத்தி வருவதாகவும் பசுமாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் புண்ணாக்கு மூட்டைகளையும் தின்றுவிட்டதாக தோட்ட உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கந்தளாய் வனவிலங்கு அதிகாரிகள் இருந்தும் எந்த பிரயோசனமும் இல்லை எனவும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பை பதிவு செய்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 84,383 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 22,629 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 6,730 பேரும், சீனாவிலிருந்து 6,227 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இந்த வருட ஆரம்பம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 9,81,162 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாங்குளத்தில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 48 வயதான கந்தசாமி கருணாகரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்துக்கான செயலகத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதியாக இவர் செயல்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 25ஆம் தேதி நடந்த மாங்குளம் விபத்தினால் இதுவரை 4 உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து திருத்த வேலை காரணமாக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பேருந்து மீது வீதியில் பயணித்த பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானது. 3 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 1 உயிரிழந்துள்ளார். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.